இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தலப்பாக்கட்டு ஸ்டைலில் ஒரு வெஜ்ஜு பிரியாணி. வெஜ்ஜு பிரியாணி செய்ய தேவையான பொருட்களாக பார்ப்போம் வாங்க. பட்டாணி, கேரட்டு, பச்சை மிளகா, பீன்ஸு, தக்காளி, புதினா, கொத்தமல்லி, வெங்காயம். வீட்டில் அரிசி இருக்கிற அரிசியை ஊற வச்சுருக்கோம். இன்னும் 1 மணி நேரம் ஊறட்டும். புதினா, இஞ்சி, வெள்ளைப்பூடு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, அன்னாச்சிப்பூ, 1 ஸ்பூன் சோம்பு, 2 பச்சை மிளகா, இதெல்லாம் போட்டு அரைச்சி ஊற்றினோம்னா பிரியாணி நல்லா வாசமாக இருக்கும். மெத்தேடை நம்ம சிக்கன் பிரியாணிக்கு மட்டன் பிரியாணிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பிரியாணி செய்ய போகிறோம். குக்கரில் 2 ஸ்பூன் நெய், 2 ஸ்பூன் எண்ணெய் காஞ்சதும் 1 துண்டு பட்டை, 1 அன்னாச்சிப்பூ, 1 ஏலக்காய், 2 கிராம்பு, 5-6 முந்திரி பருப்பு, கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகா, வெங்காயம் நல்லா வதங்கினது நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா இப்போ ஊற்ற போகிறோம். அடுத்து 2 தக்காளி, 2 பச்சை மிளகா, இதோட ஒரு கைப்பிடி அளவு புதினா, இதையும் சேர்த்து நம்ம அரைச்சி அதோடு ஊற்ற போகிறோம். இஞ்சி பூண்டு மசாலா நல்லா வதங்கினது இதை நம்ம அரைச்சிருக்கதை ஊற்ற போகிறோம். இதுவும் நல்லா வதங்கினோன்னா 1 கரண்டி தயிர். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டு, பட்டாணி, பீன்ஸ் எல்லாத்தையும் போட்டு வதக்க போகிறோம். காய் நல்லா வதங்கினதும் காய் நல்லா வெந்ததும் தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்க போகிறோம். தண்ணி நல்லா கொதிச்ச உடனே தான் அரிசியை போட போகிறோம். நம்ம வீட்டு அரிசினால் 1 டம்ளர் அரிசிக்கு நான் 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். இதே சீரக சம்பாவாக இருந்தால் 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றணும். பாஸ்மதி அரிசியாக இருந்தால் 1 டம்ளர் அரிசிக்கு 1.25 தண்ணி. அந்த மசாலையோடு அந்த காய் பூரா நல்லா வேகணும். அப்போ தான் அந்த காய் ருசியாக இருக்கும், பிரியாணியும் ருசியாக இருக்கும். நம்ம அளந்து வச்சுருக்க தண்ணியை ஊற்றியாச்சு. நல்லா கொதி வரட்டும். தண்ணி இப்போ கொதிச்சிருச்சு. நம்ம அரிசி சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் கலக்கி விட்டு மூடியாச்சு. நீ 2 விசில் வந்தோடனே இறக்கிற வேண்டியதை. நெய் போட்டு முந்திரி பருப்பு போட்டு அதோடு ஊற்றி கம்மகமான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. கம்மகமான இப்போ கலர்ஃபுல்லான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு ஒரு சிம்பிளான பிரட்டல் தொட்டுக்கிற வைப்போம். வாங்க பிரட்டல் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இதுக்கு நாம் பீட்ரூட் பிரட்டல் தான் செய்ய போகிறோம். பாத்திரத்தில் 2 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் கடுந்தம்பருப்பு, கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், கருவேப்பிலை, வெங்காயம் நல்லா வதங்கினப்பனால 1 தக்காளி, மல்லித்தலை, இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கின உடனே பீட்ரூட் ஆட் பண்ண போகிறோம். பீட்ரூட் நல்லா வேகிறதுக்கு 1/2 டம்ளர் தண்ணி, தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள். இது நல்லா வேகட்டும். அடுத்து மிக்ஸி சாரில் 2 இலை, 1 துண்டு பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சம் கல்பாசி, 1 பச்சை மிளகா, கொஞ்சம் தேங்காய், இதெல்லாம் போட்டு நல்லா அரைக்கணும். இப்போ பீட்ரூட் நல்லா வெந்துருச்சு. இதோடு அரைச்சதை ஊற்றுறோம். இது நல்லா வெந்து வந்ததும் இதோட புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ண போகிறோம். சிம்பிளான பீட்ரூட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வீட்டில் தலப்பாக்கட்டு ஸ்டைலில் வெஜ்ஜு பிரியாணியும் சிம்பிளான பீட்ரூட் பிரட்டலும் 100 வெங்காயம் ரெடி ஆயிடுச்சு. இதே ஸ்டைலில் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.